கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி மூலயமாக மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நூல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஆபிரகாம் தம் தம்பி லோத்தும் பிரிதல். ஆபிரகாம் எகிப்திலிருந்து நெகப்பே என்ற இடத்திற்கு அவருக்கு ஏராளமான கால்நடைகள், தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களுடன் அவர் செல்வந்தனாக இருந்து வந்தார். தன் சகோதரன் லோத்துவும் அவ்வாறே கால்நடைகள், செல்வங்கள் அதிகமாக இருந்தது. ஆபிரகாமின் வேலையாட்களும் லோத்துவின் வேலையாட்களும் கால்நடை பராமரிப்பதில் அடிக்கடி மோதல் ஏற்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு குடும்பத்திலே பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகளுக்கு எப்படி பண பொருட்கள் விஷயமாக முரண்பாடுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ, அதே முரண்பாடுகள் தான் ஆபிரகாமுக்கும் அவருடைய தம்பி லோத்துவுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. ஆபிரகாம் தன் தம்பி லோத்தை நோக்கி கூறியது மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அவருக்கு பதிலளிக்கின்றார். எனக்கும் உனக்கும், என்னுடைய பணியாளருக்கும் உன்னுடைய பணியாளர்களுக்கும் இடையே மோதல் வேண்டாம். நாம் ஒரு பிறவியாக இருந்தாலும், ஒரு தாயின் வயிற்றின் பிறவியாக இருந்தாலும் நமக்குள் இந்த மோதல் இருக்கக்கூடாது. நாடு முழுவதும் உன் கண் முன்னே இருக்கின்றது. என்னிடம் இருந்து நீ பிரிந்து செல்லும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன் உன்னை. நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன். லோத்து கண்களை உயர்த்தி எங்கு நீர்நிலை நிறைந்த யோர்தான் பகுதியை சோகார் வரை ஆண்டவரின் தோட்டம் இருந்த இடத்தை அவன் முற்று நோக்குகின்றான். லோத்து அந்த இடத்தை அவன் தேர்வு செய்கின்றான். ஆண்டவரின் தோட்டம் இருந்தது. ஆபிரகாம் தன் சகோதரனை விட்டு பிரிந்து ஆரோனில் குடியேறுகின்றார். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி அவருடைய கண்களை உயர்த்தி, இதோ பார், இந்த நாடுகள் அனைத்தும் உனக்கும் உன் மறுமருக்கும் கொடுப்பேன் என்று தன் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மீது பொழிந்தார். என்ன ஆசீர்வாதத்தை அவர் பொழிகின்றார்? பாலும் தேனும் பொழியும் நாட்டை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இதோ உன்னுடைய கண்களை உற்று பார், இதோ இந்த பகுதி முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும், நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு, அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பவராக, இதோ இந்த உலகம் முழுவதையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன், நீ என் அன்பிலிருந்து பிரிந்து செல்லாமல் இருந்தால் போதும் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த உலகத்தில் பணம், பதவி, பட்டம் இவைகளை தான் நாம் நாடி தேடி விரும்புகின்றோமே ஒழிய ஆண்டவரை தேடி நாம் செல்வதில்லை. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை நோக்கி சொல்லுகின்றார், நீயும் நானும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் அன்பு சகோதரனே, என்னை விட்டு நீ பிரிந்து செல். இதோ உன் கண் முன்னாடி இருக்கின்ற இந்த உலகத்தை பார், இதில் எங்கு வேண்டுமென்றாலும் எவ்வளவு வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு ஆபிரகாமை மிக சிறப்பாக ஆசீர்வதிக்கின்றார். உன்னுக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய தலைமுறையினருக்கும் நான் இந்த நாட்டை பரிசாக கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து, இதோ இந்த உலகை முழுவதுமாக நான் உன் கையிலே ஒப்படைத்திருக்கின்றேன்,
நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீ என்னோடு கூட எப்பொழுதெல்லாம் இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நிறைவாக பாதுகாக்கும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை நினைத்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நீர் எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற உம்முடைய அளவில்லாத அன்பினால் எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகின்ற உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. உம்முடைய வல்லமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வல்லமையான இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. உம்முடைய இரக்க பெருக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. இதோ என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் ஆண்டவரே, நீர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களால் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன்னுடைய கண்களை உற்று பார், இந்த நாடு முழுவதையும் பார், உனக்கு ஆசீர்வாதம் உள்ள நாடாக நான் இவற்றை மாற்றுவேன், உன்னுடைய இனத்தாருக்கும் இந்த நாட்டை நான் கொடுப்பேன் என்று ஆசீர்வாதத்தால் நிரப்பிய தந்தையே, இதோ எங்களையும் முழுவதுமாக ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும், எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், எங்களுடைய நண்பர்களை ஆசீர்வதியும். ஏன் ஆண்டவரே, எங்களை சுற்றி வாழ்கின்ற பிரமத சகோதரர்களையும் ஆசீர்வதியும். இந்த ஆசீர்வாதம் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமாக அமைய எங்களுக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் நிறைவாக தந்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய திருச்சிலுவையினால் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய வல்லமையுள்ள கரத்தால் அவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு எல்லா சாபங்களிலிருந்தும் விடுவித்து, எல்லா துன்பத்திலிருந்தும் விடுவித்து, எல்லா துயரத்திலிருந்தும் விடுவித்து, அன்பையும் அமைதியும் நிறைவாக நமக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.